லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் கொடுக்கணும்? என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபாய் போடணும்ன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நான் படிக்காத ஆளா? பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்டர். நீங்க போலீஸ் தான், நான் எப்படி நம்புறது? நீங்க ஐடி கார்டு காட்டுங்க. நான் காட்டுறேன் லைசன்ஸ் டோருக்கு. நான் காட்டுறேன். வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸ், வேலிடு இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, லோடு ஸ்கூல் புக்கு. அதுதான் கேளு. எதுக்கு இப்ப 500 ரூபாய் போடணுமாமே? ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு? நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். 2 தினங்களுக்கு முன்பு ஒரு கால் டாக்ஸி, ஒரு லோடு வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் செந்தமிழன், இவரோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபேஸ்புக்ல இருந்து அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போனோம். அங்க நடந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லோடு வண்டியை ஓட்டிட்டு வராரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை வந்து எடுத்துட்டு வராரு. அந்த லோடு வண்டியினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட ஃபீட் இருக்குது. அந்த அளவையும் குறைவாக தான் அவர் வந்து அந்த புக்கை வந்து ஏற்றிட்டு போறாரு. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர் அவர் வந்து ஒரு எஸ்ஐ, அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த வண்டியை வாலண்டியரா வலுக்கட்டாயமா கூப்பிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாரு. அவர் வந்து சீருடையில இருக்கிறாரு, யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, மற்றபடி அவருடைய ஆவணங்கள் அனைத்தும் வந்து சரியா இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை வந்து வாங்குறாங்க. இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல. எங்களுக்கு வந்து இது தொடர்ச்சியா வந்து இந்த லோடு வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இது தொடர்ச்சியா அது வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல கிடையவே கிடையாது, சிட்டி போலீஸ் ஆக்ட்லயும் கிடையவே கிடையாது, ஒரு டிராபிக் போலீஸ் ஆக்ட்லயும் இது கிடையவே கிடையாது. அப்ஸ்ட்ரக்ஷன் சிட்டி போலீஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிஎம் கான்வாய் போகுது, அதை வந்து ஒரு தனிநபர் வந்து குறுக்கிடுறாரு அப்படின்னா அதை வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட்ல வந்து பெனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு மினிஸ்டர் ப்ரோக்ராம் வருது, அந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வருது, அந்த ப்ரோக்ராம் வந்து அப்செக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு, அதை தடுத்து நிறுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை வந்து அப்செக்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண லோடு வண்டியோட டிரைவர் வந்து ஓட்டிட்டு போறாரு, அவருக்கு வந்து தொடர்ச்சியா அப்செக்ஷன் எதை குறிப்பிட்டு போடுறாங்க? இதை தான் நம்ம தொடர்ச்சியா கேட்கிறோம். இதை ஒண்ணு இந்த போக்குவரத்தை சீர் செய்யணும் அப்படின்ற உன்னத நோக்கத்துல பணி செய்யக்கூடிய காவலர்களை அவங்க போக்குல வந்து பணி செய்ய விடுங்க. அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவருக்கு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அப்செக்ஷன் என்ற பேர்ல என்னன்னே தெரியல. அப்செக்ஷன்னா என்ன? கரெக்டா தான் கேட்டாரு அவர். வாட் இஸ் மீன் பை அப்செக்ஷன்? அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்களாங்க? இதுதாங்க அப்செக்ஷன், நீங்க இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு இது இருக்கணும்ல. கமிஷனர் அதை கேட்ட பதில் சொல்லல. அப்செக்ஷன் என்ன அப்படின்றத கேட்ட மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல அந்த டேர்ம் இல்லையே அப்படின்றோம். தேவையில்லாம அவருக்கு நேத்து கேட்கறாரு. அவரை பார்த்தாலும் நம்மளுக்கு பரிதாபமா இருக்குது. அந்த போலீஸை பார்த்தாலும் அவருக்கு சொல்ல தெரியல. என்னன்னு சொன்னாதானே அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு. நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம ஒரு இது ஆகலாம். அந்த லோடு எடுக்காமையும் இல்ல அந்த தொழிலே வராம கூட விட்டுருவோம். இது தேவையில்லாம இவங்களுக்கு எதுக்கு நம்ம கப்பம் கட்டணும்? இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு சரியான நடவடிக்கை, அது டிசிப்ளினரி ஆக்ஷன் எங்களுக்கு வேணும். அதை வந்து சொன்னோம், அதுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. அவர் மேல எதுக்கு அப்செக்ஷன் எதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க? இதுக்கப்புறம் அதை பயன்படுத்தாதீங்க, இதுக்கப்புறம் அதை பயன்படுத்த மாட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அது வந்து பெரும் ஒரு அதிருப்தி தான் தருது. இன்னைக்கு நாங்க பெருந்திரள் மனு கொடுக்கும் இந்த நிகழ்வை வந்து வச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏமாற்றம் மட்டும் தான் இருக்குது. இது கூப்பிட்டு திரும்ப இதை சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பல லட்சம் ஓட்டுநர்கள் புறநகரை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இதுல வந்து தப்பிப்பாங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கையா வந்து நாங்க வைக்கிறோம். சார், லோடு வண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு சம்பவங்கள் வந்து நடக்குது, அதை வீடியோ எடுக்கிறாங்க, அதை போடுறாங்க, அதெல்லாம் பெருசா ஆகிறது இல்ல. ஒரு லோடு வண்டி நீங்க தொடர்ச்சியா பாத்திருப்பீங்க. நாமக்கல்ல கூட ஒரு வண்டியை மடக்கி அவர் போய் லிட்டரலா வந்து அவர் அடிக்கிறாரு. பக்கத்துல ஒரு பிரஸ், நியூஸ் 7 சேனல்ல ஒரு பிரஸ் இருந்ததால அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாரு. அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. இது மாதிரி தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதான் என்ன, எளியோரை வலியோர் வந்து தாக்குறாரு, எளியோரை வலியோர் வந்து அடக்குறாரு அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள் கவனிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு அநீதி நடக்குது. இந்த அநீதி வந்து எப்படி நடக்குது, இது ஏன் வந்து ஒரு அதிகாரி வந்து இதை செய்யறாரு அப்படின்றத மக்களோட சிந்தனை. இன்னைக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த அநீதியை வந்து உற்று நோக்கிறான். அவனால நியாயத்தை கேட்க முடியலனா கூட அட்லீஸ்ட் செல்போன்லயோ, டிவிலயோ, நியூஸ் பேப்பர்லயோ, செய்திகள்லயும் பார்த்தாச்சு அவனுடைய எதிர்ப்பை வந்து காட்டுறான். இன்னைக்கு பல பேருக்கு, இன்னைக்கு எங்க யூனியன்ல இருக்கக்கூடிய இவருக்கு நடந்த விஷயம் எங்களுக்கு மட்டும் தெரியறது இல்லாம இன்னைக்கு பல பேருக்கு தெரிஞ்சது காரணம் வந்து ஊடகம். சரிங்களா? இந்த அநீதி நடக்குது, எளியோருக்கு வலியோர் இழைக்கக்கூடிய அநீதி இது அப்படின்னு அதை பாக்குறாங்க. அது
பரிச்சயமாகுது. இல்லைன்னா கூட இதை பத்தி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு போயிட்டு இதை கூட நிக்க வச்சு அப்படியே மண்டபத்தில் கொண்டு போய் அடிச்சு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணி கூட அமைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இது தீர்க்கமா நம்ம இது ஒரு போராட்டமா நடத்தாம இந்த கோரிக்கையை சரியான முறையில கொண்டு போய் கமிஷனர் கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு இது லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.